எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் குரூப் 2A மெயின்ஸ்க்கு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணிடுங்க. எப்படியா இருந்தாலும் நமக்கு ரிசல்ட் வரக்கு இன்னும் ஒரு 50 நாள் கிட்ட இருக்கு. எத்தனை நாள் இருக்கு? ஒரு 50 நாள் இருக்கு. ஸோ அந்த 50 நாள்ல நம்ம மேக்ஸிமம் என்ன பண்ணிடணும் அப்படின்னா இந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிடுறோம். 50 நாள்ல நம்ம சிலபஸை முடிச்சிட்டோம் அப்படின்னா ஆஃப்டர் ரிசல்ட் வந்தது அப்படின்னா நம்ம அப்படியே மெயின்ஸுக்கு ஈஸியாக ப்ரிப்பரேஷன் பண்ணுறது, ரிவிஷன் பண்ணுறது, டெஸ்ட் போகிறது அப்படின்றதுல ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். ஸோ இந்த 50 நாள் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான நாள். இந்த 50 நாள் ரிலாக்ஸாக இருக்கணும்னு இருந்தாதீங்க. ஸோ இந்த 50 நாள் நான் வந்து சப்போஸ் எனக்கு வரலை, நான் வந்து கட் ஆஃப் கம்மியாக இருப்பேன், எனக்கு வரவும் வராது அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்ததுன்னா கைவிட்டுருங்க. கட் ஆஃப் யாராலையும் ப்ரிடிக்ஷன் பண்ண முடியாது. சொல்கிற ப்ரிடிக்ஷன் கரெக்டாக இருக்குமான்னா ரொம்ப ரொம்ப ரேர் தான். ஸோ கட் ஆஃப் அப்படின்றது நிறையா சர்வே பண்ணணும். நம்ம சர்வே பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் நம்ம சொல்ல முடியும் இதுலேருந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே வரலாம் அப்படின்னு. இப்போது ஒரு எஸ்ஐ பிசி எக்ஸாம்னா நம்ம ஓரளவு அனலைஸ் பண்ணிடலாம். ஸோ இவங்களுக்கு இவ்வளோ தான் இருக்கும் அப்படின்னா அது ஒரு ஃபார்மேட், சின்ன ஃபார்மேட் தான். ஆனால் டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டாக எடுத்து கட் ஆஃப் வந்து ப்ரிடிக்ஷன் பண்ண முடியாது. ஸோ அதனால் கட் ஆஃபை பற்றி எவ்வளோ வரும், எது வரும், அந்த கேள்வியெல்லாம் கேட்குறது வேஸ்ட்டு. ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷனை தாராளமாக ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் இப்போ குரூப் 2A ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்தனது குரூப் 4 யூஸ் ஆகும். அது வந்து படிக்கிறது எப்பவுமே என்னது, இது வேஸ்ட் ஆகாது. ஸோ அதனால் ப்ரிப்பரேஷனை சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணிடுங்க, லேட் பண்ணாதீங்க. ஆல்ரெடி நம்ம ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். குரூப் 2A கிளாஸு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு 2 டெஸ்ட்லேருந்து 3 டெஸ்ட் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ மோஸ்ட்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த வீக் அல்லது இந்த வீக் எண்டுக்குள்ளே மோஸ்ட்லி யூனிட் 1 கவர் பண்ணிடுவோம். ஸோ நம்ம அடுத்து சாப்டர் மூவ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த சைக்காலஜியும் பேரலாக நம்ம கொண்டு போயிடுவோம். இந்த 40 கொஸ்டின் ரொம்ப முக்கியம். உங்களுடைய வேலையை நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரே டாபிக் எதுனா இந்த சைக்காலஜி தான். ஈவன் நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு வேணாலும் படிக்கலாம். எஸ்ஐ இருக்கலாம், பிசிஆர் இருக்கலாம், என்டிபிசியாக இருக்கலாம், இல்லை குரூப் 2A மெயின்ஸ்க்கு கூட இருக்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே பேசிக்ஸான ஒன்று தான் இந்த அனாலஜி அப்படின்றது. ஸோ நீங்கள் இப்போ குரூப் 2A மெயின்ஸுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா என்டிபிசிக்கு ஒரு அப்ளிகேஷனும் போட்டுருங்க. ஏன்னா ரொம்ப முக்கியம். நீங்கள் இதில் படிக்கிறதா அதுலேயும் எழுத போகிறீங்க. டைம் மேனேஜ்மெண்ட் தான். ஸோ சைக்காலஜி மட்டும் கொஞ்சம் நிறையா அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி சைக்காலஜிக்கு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக என்டிபிசியும் கிளியர் பண்ணிடலாம். ஸோ அதனால் ப்ரிப்பேர் பண்ணுற ஒன்ஸ் நம்ம ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம்னா அது ரிலேட்டடாக வேறு என்ன எக்ஸாம்ஸ்லாம் வருது, இந்த படித்ததை வேறு எந்த எக்ஸாம்ஸ்லாம் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சு எல்லா எக்ஸாமுக்கும் அப்ளிகேஷன் போட்டு பழகுங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு சாப்டர் என்னன்னா அனாலஜி, ஒத்தத்தன்மை அப்படின்னு கொடுத்துருங்க. ஒத்தத்தன்மை அல்லது என்ன சொல்லலாம், ஒப்புமை அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, ஒப்புமை. ஸோ ஒப்புமை அப்படின்னா என்ன, ஒரு 2 ஸ்டேட்மெண்ட்டோ இல்லை 2 நம்பரோ இல்லை 2 ஏபிசிடி, அதாவது ஆல்பபெட்டிக் லெட்டர்ஸ் ஏதாச்சும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் அனாலஜி அப்படின்றது. இதை தான் கம்பேர் பண்ண போகிறோம். இதில் மொத்தம் ஒரு 3 மெத்தட் தான் இருக்குது. மொத்தமே 3 மெத்தட் தான். அதில் ஒவ்வொன்றிலையும் நிறையா சப்டிவிஷன் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னது, நம்பர்ஸை வச்சு நிறையா கம்பேரிட்டிவ் வரும். என்னன்னா இதில் என்ன இருக்குது அப்படின்னா, ஸோ இதில் ஒரு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் கம்பேரிஷன் பண்ணுறது எப்படி கம்பேரிஷன் பண்ணுவோம், ரெண்டுக்குள்ள ஒத்துமை என்ன அப்படின்னு பார்க்குறது தான், வேற ஒன்றுமே இல்லை. ரெண்டுக்குள்ள என்ன ஒற்றுமை இருக்குது, இதுக்கும் அதுக்கும் என்ன ஒற்றுமை. இப்போ நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபார்மெட்டு, ஒன்று ஸ்கொயர் வேல்யூவாக இருக்கலாம். எப்படி இருக்கலாம், ஸ்கொயர் வேல்யூவாக இருக்கலாம், ஸ்கொயர் நம்பர்ஸாக இருக்கலாம். 2 என்ன இருக்கலாம், கியூப் நம்பர்ஸாக இருக்கலாம், கியூப் நம்பர்ஸாக இருக்கலாம். 3 ப்ரைம் நம்பர்ஸ், அதாவது பகுயன் பகாயன். ஸோ அந்த மாதிரி இருக்கலாம், பகுயன் பகாயன் அந்த மாதிரி ஒரு ஃபார்மெட்டில் இருக்கலாம். அதுக்கப்புறம் என்ன ஃபார்மெட்டில் இருக்கலாம் அப்படின்னா ஒற்றைப்படை எண்கள், ஆட் நம்பர்ஸ், ஈவன் நம்பர்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபார்மெட்டில் இருக்கும். ஸோ அது போக வேறு என்ன எப்படி இருக்கும் அப்படின்னா 5 வேறு எப்படி இருக்கும் அப்படின்னா அதாவது பெருக்குதல், மல்டிப்ளிகேஷன், பெருக்கல், அதுக்கப்புறம் டிவிஷன் வகுத்தல். ஸோ இந்த மாதிரி ஃபார்மெட்டில் தான் இருக்கும். ஸோ இந்த ஒரு 5 மெத்தடு தான். ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த 5 மெத்தட்ஸ் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்றது அனாலஜியில் நம்பர்ஸில் கேட்டால் எப்படி வேண்டாலும் எழுதலாம். ஸோ இது ஒரு 5 இதுக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ அதையும் பார்த்துருவோம். ஆல்ரெடி நம்ம இப்போ கொடுக்குறது எல்லாமே இதுக்கு முன்னாடி கேட்ட டிஎன்பிசி, எஸ்ஐ, பிசி இதில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஒரு 5 மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ அந்த 5 மட்டும் கிளியராக கவனிச்சுக்கோங்க. ஸோ ஒரு நம்பர் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு சம்மு 25:125 அதுக்கப்புறம் 36, இங்கே ஒரு கொஸ்டின் மார்க். ஸோ இங்கே என்ன வரும்னு கேட்குறாங்க. ஸோ இது பார்த்தோன்னே நமக்கு என்னது, ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இது என்னது, இது ஒரு ஸ்கொயர் நம்பர். இது என்னது, இது ஒரு கியூப் நம்பர். இது ஒரு கியூப் நம்பர். அப்போ இது ஸ்கொயர் நம்பராக இருக்குது அப்படின்னா இங்கே என்ன வரும், இங்கேயும் கியூப் நம்பர் தான். அதாவது x² x³ அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா இங்கேயும் என்ன வரணும், x²
எக்ஸு கியூப். ஸோ இதுதான் ஃபார்மெட்டு. இந்த ஃபார்மெட்டில் தான் இருக்கும். அனாலஜி அப்படின்றது சிம்பிளாக தான் இருக்கும். நம்ம ஒரு கம்பேரிஷன் தான். இது உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சு. அப்போ இங்கே என்ன வரும்? 36னா இப்போ என்ன வரும்? இது 6 ஸ்கொயரு, இது 5 ஸ்கொயர்டு, இது 5 கியூபு. அப்போ 6 ஸ்கொயர்டு ஈஸ்ட்டு 6 கியூப். அப்போ என்ன வரும்? 216. ஸோ இந்த நம்பர் சீரியஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிக்க வேண்டியது என்னென்னா ஸ்கொயர் நம்பர்ஸ், கியூப் நம்பர்ஸ், ப்ரைம் நம்பர்ஸ், நான் ப்ரைம் நம்பர்ஸ், அதாவது கோப்ரைம் நம்பர்ஸ், அதுக்கப்புறம் அதாவது பகுயன், பகாயன் அந்த மாதிரி படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆட் நம்பர்ஸ், ஈவன் நம்பர்ஸ், எந்த நம்பர் டிவிஷன் ஆகும், எந்த நம்பர் எதால் டிவிஷன் ஆகும், எதால் சப்ராக்ஷன் பண்ணலாம், அந்த மாதிரி படிச்சுக்கோங்க. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு நம்பர் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, 9168. ஸோ இந்த நம்பர் ஒரு 3ஆல் வகுப்படுமா அப்படின்னு கேட்டால் இதை எப்படி நீங்கள் 3ஆல் வகுத்து பார்த்து தான் சொல்லணும். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இதுக்கு சிம்பிளாக என்னென்னா ஸ்கூல் புக்கில் இருக்கிறதா, நம்ம ஒன்றும் புதுசாக ஒன்றும் ஷார்ட்கட்லாம் சொல்லலாம். இது ஸ்கூல் புக்கில் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இருக்கிற நம்பரை பூரா கூட்டி பார்க்கணும். இந்த எத்தனை 4 நம்பர் இருக்கா? ஸோ 9 1 10, 10 + 6 16, 16 + 8 = 24. ஸோ இந்த 24 அப்படின்றது 3ஆல் வகுப்படுமா அப்படின்னா கண்டிப்பாக வகுப்படும். ஸோ அப்போ இந்த நம்பர் என்னது? 3ஆல் வகுப்படும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஷார்ட்கட் இருக்கு. 164 அப்படின்றது 8ஆல் வகுப்படுமா அப்படின்னா அந்த 3 நம்பர்ஸையும் கூட்டினா 8ஆல் வகுப்படக்கூடிய ஒரு நம்பர் வந்தால் இந்த நம்பர் என்னது? 3ஆல் வகுப்படும். அப்படி மாதிரி நிறைய ஷார்ட்கட்ஸ் வந்து எதில் ஸ்கூல் புக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எல்லாமே நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்க வேண்டியது அதுதான் ஃபஸ்ட்டு படிக்கணும். சரி, இப்போது ஒரு நம்பர் ஒரு இது பார்த்தாச்சு. இப்போ செகண்ட் என்ன பண்ண போகிறோம்? செகண்ட் சம். இரண்டாவது ஒரு மாடல் பார்த்துடலாம். என்ன கொடுத்துருக்காங்க? 17:52 அதுக்கப்புறம் 1 ஒரு கொஸ்டின் மார்க். ஸோ இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம்? இது என்ன பண்ணியிருக்காங்க முதல்ல? இதில் என்ன பார்க்கலாம்? 17 இருக்குது, இங்கே 52 இருக்குது. ஸோ 17 × 3 பண்ணால் என்ன வரும்? 51. அதுக்கப்புறம் +1. ஸோ 3ஆல் பெருக்கி 1 கூட்டினா 52 வருது. ஸோ அதே தான் இங்கேயும். அப்போ என்ன வரணும்? 1 × 3 இதை கூட 1 கூட்டினா ஆன்சர் என்ன வரும்? 4 வரும். ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக தான் இருக்கும். நம்ம கொஞ்சம் யோசித்தோம் அப்படின்னா என்ன பண்ணிடலாம்? ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இந்த சம்மை நீங்கள் இன்னும் வேறு மாதிரியும் எடுத்துக்கலாம். இந்த சம்மை எப்படி எடுத்துக்கலாம் நீங்கள் அப்படின்னா ஃபஸ்ட்டு சம்மையை நம்ம என்ன பண்ணலாம்? 25 × 5 அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் ஷார்ட்டாக x³ எடுத்துக்கலாம். இது என்னது? 36 × 6. ஸோ அப்படியும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 2 விதமாகவும் நாம் ஒரு சம்முக்கு சொல்யூஷன் போட முடியும். ஸோ மூணாவது ஒரு சம்மு பார்த்துருவோம். மூணாவதாக ஒரு சம்மு. ஸோ இவ்வளோ தான். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நம்ம பெருசாக ஒன்றும் மெனக்கிடணும் அப்படின்லாம் ஒன்றும் அவசியம்லாம் கிடையாது. இது சிம்பிளாக இருக்கும். கான்செப்ட் மட்டும் படிச்சுக்கோங்க. வாய்ப்பாடு நல்லா தெளிவாக படிச்சுக்கணும். வாய்ப்பாடு 6 to 20 வரைக்கும் நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. மூணாவது ஒரு சம்மு 121 12 அதுக்கப்புறம் 25 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்கள். இது என்னது? இதோட வேல்யூ என்ன? 11 ஸ்கொயர்டு. 11 ஸ்கொயர்டுக்கு அடுத்து ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அதாவது அடுத்த நம்பர் என்னது? 12 அப்படியும் எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா என்ன? இல்லை வேற எப்படி எடுக்கலாம்? அப்போ 11 + 1 = 12 இப்படியும் எடுத்துக்கலாம் இந்த சம்மை. ஸோ அப்போ இங்கே என்ன இருக்குது? இது என்னது? 5 ஸ்கொயர்டு. அப்போ என்ன வரும்? 5 + 1 அப்போ என்ன வரும்? 6 ஒரு ஆன்சர். ஸோ இதுதான் இது ஒரு மாடலு. இதுக்கப்புறம் இன்னொரு மாடல் ஒன்று இருக்குது. என்னென்னா வெறும் ஸ்கொயர் நம்பர்ஸாக வரும். 4 16 அதுக்கப்புறம் 5 இங்கே என்ன வரும்? 25. ஸோ இந்த மாதிரி ஒரு மாடல் இருக்கும். வெறும் ஸ்கொயர் நம்பர்ஸாக இருக்கும். 4 ஸ்கொயரு 16 அதே மாதிரி இங்கே என்னது? 5 ஸ்கொயரு 25. ஸோ இந்த மாதிரி ஒரு மெத்தட் இருக்கும். இது கடைசியாக ஒரு மாடல், அஞ்சாவதாக ஒரு மாடல். என்ன சமம் அப்படின்னா 30:42 இங்கே ஒரு டேஷ் போட்டு அதுக்கப்புறம் இங்கே ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. என்ன? உங்க ஒரு 90. ஓகே, இப்போ இந்த நம்பர் எப்படி சால்வ் பண்ணலாம்? இதுக்கு ஏதாச்சும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியுதா? ஏதோ ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி ஃபீலாக இருக்கா? ஆனால் ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா இப்போ இது என்னது? இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்கொயர் நம்பர் எது இருக்கா, இதுக்கு அப்புறம் உள்ள ஸ்கொயர் நம்பர் எது இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்கொயர் நம்பர் 25. ஸோ 25 + 5 அப்போ 5 ஸ்கொயர் + 5 எடுத்துக்கலாம். 30 வருது. ஓகே, ஆனால் இதுக்கு அடுத்த உள்ள நம்பர் என்னது? 6 ஸ்கொயர். 6 ஸ்கொயர் + 6 இது என்ன வரும்? 42. ஓகே, இது கரெக்டாக வருது. ஸோ இங்கே என்ன இருக்குது? 90 இருக்குது. அப்போ 90 இருக்குது அப்படின்னா இந்த நம்பர் எப்படி என்ன நம்பராக இருக்கணும்? அப்போ கம்பேரிசன் என்ன பண்ணிடணும்? நம்ம இது கூட ஆட் பண்ணணும். இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்கொயர் நம்பர் என்னது? 9 ஸ்கொயரு 81. அப்போ 81 + 9 = என்ன வரும்? இது 90. அப்போ இது 9 அப்படின்னா இதுக்கு முன்னாடி உள்ள நம்பர் என்ன இருக்கும்? கண்டிப்பாக என்ன இருக்கணும்? 8 தான் இருக்கணும். அப்போ 8 ஸ்கொயர் என்னது? 64
ப்ளஸ் 8 ஈக்குவல் டு 72. ஸோ இது ஒரு மெத்தடு. இந்த நம்பரை சால்வ் பண்ணுறதுக்கு இது ஒரு மெத்தடு. இதே நம்பரை இன்னொரு விதமாகவும் சால்வ் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு இதுக்கும் 2 விதமான சொல்யூஷன்ஸ் இருக்கும். ஸோ நமக்கு அந்த டைமில் நமக்கு என்ன கரெக்டாக யோசிச்சு நமக்கு ஆன்சர் வருதோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை இன்னொரு விதமாகவும் சால்வ் பண்ணலாம். எப்படின்னா இப்போ இது என்னது, இதுக்கு அடுத்து உள்ள ஸ்கொயர் நம்பர் 30க்கு அடுத்து உள்ள ஸ்கொயர் நம்பர் என்னது 36. 36ல இருந்து என்ன பண்ணியிருக்காங்க, 6 ஸ்கொயர்னால 6 மைனஸ் பண்ணால் என்ன வரும் 30 வருமா? ஓகே. இது என்னது 42. இதுக்கு அடுத்து உள்ள ஸ்கொயர் நம்பர் என்னது 49. ஸோ 49ல இருந்து 7 கழிச்சா என்ன வரும் 42 வரும். ஸோ நமக்கு இங்கே என்ன நம்பர் வருதுன்னு தெரியாது. ஸோ லாஸ்ட் நம்பரு. இதுக்கு அடுத்து உள்ள ஸ்கொயர் நம்பர் என்னது 100. ஸோ 100ல இருந்து 10 ஸ்கொயர் தான் 100. அதுலேருந்து 10 கழிச்சா என்ன வரும் 90. அப்போ இதுக்கு முன்னாடி கண்டிப்பாக என்ன இருக்கணும் 9 தான் இருக்கணும். ஸோ 9 ஸ்கொயரோட வேல்யூ என்னது 81. ஸோ இது எதோட 9 ஸ்கொயர்டு. இதுலேருந்து 9 கழிச்சா என்னது 72. ஓகேவா? ஸோ இப்படியும் இந்த சம்மை சால்வ் பண்ணலாம். ஸோ நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். மல்டிப்ளிகேஷன், சப்ராக்ஷன், டிவிஷன், அடிஷன் இது மட்டும் தெரிஞ்சால் போதும். ப்ளஸ்ஸு நமக்கு வந்து ஒரு ஸ்கொயர் நம்பர்ஸு, கியூப் நம்பர்ஸு மட்டும் கிளியராக இருந்தாலே போதும். இந்த நம்பர்ஸில் எப்படி கேட்டாலும் நம்ம ஈஸியாக எழுதிடலாம். அனாலஜியை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான், இப்படி தான் இருக்கும். அனாலஜியை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் கம்பேரிஷன் இருக்கும். நம்பர் சீரிஸ் மாதிரி இது அவ்வளோ கஷ்டமாக இருக்காது. நம்பர் சீரிஸ் வந்து நீங்கள் நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அனாலஜியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ அனாலஜியில் நம்ம செகண்ட் மெத்தட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆல்பபெட். ஸோ ஆல்பபெட்டிக் தான் அடுத்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் 2 விதமான மெத்தட் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு என்னென்னா வெறும் ஆல்பபெட் வரும், ABCD இந்த மாதிரி கொடுத்து இதில் இருந்து ஒரு கொஷின்ஸ் கேட்பாங்க. இதிலே 2வது மெத்தடு என்ன அப்படின்னா வேர்ட்ஸ், இங்கிலீஷ் வேர்ட்ஸ் கொடுப்பாங்க, இல்லது ஒரு தமிழ் வேர்ட்ஸ் இருக்கும். ஸோ இதோட கம்பேரிசன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு தமிழ் வேர்டு கொடுத்து இதில் கம்பேரிசன் பண்ணி நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு மெத்தடு. இது 2வது மெத்தட். இதில் 2 மெத்தட் இருக்குது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஆல்பபெட்டிக் பற்றி பார்த்துடலாம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆல்பபெட்டிக் மட்டும் பார்ப்போம். ஸோ ஆல்பபெட்டிக் எவ்வளோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ABCD கிளியராக ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுக்கணும். ஒரு எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னா நீங்கள் ABCDயை எழுதி பழகிக்கோங்க. முதல்ல ABCD எப்படி எழுதுன்னு முதல்ல சொல்லிடுறேன். ஒரு எக்ஸாமில் போய் உட்காந்துட்டீங்க அப்படின்னா போனோடனே முதல்ல உங்களுக்கு ஒரு ரஃப் பேஜ் இருக்கும். அந்த ரஃப் பேஜில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ABCD எழுதி வச்சுங்க. 2 விதமாக எழுதுங்க ABCDயை. ABCDEFGHIJKLMNOPQRSTUVWXYZ. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எழுதிடுங்க. கரெக்டாக ஃபஸ்ட்டு என்ன எழுதுமோ அதை அந்த 2வது என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ABCDயை. ABCDEFGHIJKLMNOPQRSTUVWXYZ. ஸோ இந்த மாதிரி எழுதிருங்க. ஸோ இது ஒரு மெத்தட். இது இங்கேருந்து எழுதணும், இது இங்கேருந்து எழுதணும். ஸோ இந்த மெத்தடில் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 50% கணக்குகள் இந்த மாதிரி தான் இருக்கும். இதை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இதில் இன்னொரு விதமாக எழுதணும். என்ன அப்படின்னா 13 ஸ்ப்ளிட் பண்ணிடுங்க. இது எழுதிருக்கோம்ல, இதை வந்து 13 பிரிச்சு எழுதுங்க. இப்போது இங்கே எம்மோட முடிச்சிடணும். என்னன்னா ஃபஸ்ட்டு 13 நம்பர்ஸ். ஏன் இதுக்கு எதுக்குன்னு இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 13 நம்பர் எழுதிடணும். என்னது 13. இது 13வது நம்பர். 14வது நம்பர் எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா இங்கே ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இங்கேருந்து மறுபடியும் அது இது வரைக்கும் 26 வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு மெத்தட் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா ஒன்றுமே பண்ண தேவையில்லை. இதை மட்டும் போனோடனே எக்ஸாம் காலுக்கு நீங்கள் உள்ளே போனோடனே உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுத்தோடனே முதல் வேலையை இதை மட்டும் எழுதி வச்சுருங்க. நீங்கள் NTPC எழுதுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரஃப் ஷீட் கொடுப்பாங்க. அந்த ரஃப் ஷீட்டில் போனோடனே இந்த ABCDயை வரிசையாக எழுதி வச்சுங்க. இதுதான் மெத்தட். இந்த மெத்தடில் எழுதி வச்சுக்கணும். ஸோ இதை எழுதியாச்சு. இதுக்கப்புறம் ABCடியில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. A அப்படின்றது 1ஆம் நம்பர் எல்லாருக்குமே தெரியும். ஏலேருந்து ஒரு 5 வரைக்கும் நம்ம என்னது 5 ஒரு 5-6 நம்பர் வரைக்கும் ஈஸியாக சொல்லிடுவோம். கடைசி நம்பர் கேட்டால் 26 இதெல்லாம் சொல்லிடுவோம். ஊடலை ஏதாச்சும் கேட்டாங்க அப்படின்னா நமக்கு என்ன செய்யுது தெரியாது. இப்போ நம்ம ஷார்ட்டாக என்ன பண்ணிட்டோம், இப்போ ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். 13வது நம்பரு என்னது M. 13வது நம்பரு M. 14வது நம்பரு N. நமக்கு இது இப்போ 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணனால தெரிஞ்சிருச்சு. இதில் இடையில நம்ம ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சின்ன சின்ன ஷார்ட்கட்ஸ் வச்சுக்கோங்க. ஒவ்வொன்றுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ என்னது இது ஜியை பாருங்க. இந்த ஜியில் என்ன இருக்கு, இங்கே ஒரு 7 இருக்கா, ஒரு நிமிஷம், இங்கே ஜி இருக்கு. ஓகேவா, ஜி
இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜியில் என்ன இருக்குது 7ன்னு ஒரு நம்பர் இருக்கா. ஸோ அப்போ ஜி வந்து 7, ஜி 7 அப்படின்னு வரலாம். ஜி எந்த நம்பர்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும், ஜி வந்து ஒரு 7வது நம்பர் அப்படின்றது நம்ம தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அடுத்து என்ன இருக்குது, ஹச் இருக்கா. ஹச் ஹைட்டாக இருக்குது. ஹச் அப்படின்றது ஹைட்டாக இருக்குது. அப்போ இது 8வது நம்பர். ஹச் ஹைட்டாக இருக்குது, அதனால் 8 ஹைட்டு, 8 ஹைட்டு ஹச். ஓகே, அதுக்கப்புறம் ஐ, இது சும்மா லெட்டர் போடணும்னா இங்கே ஒரு என்ன வரும், டாட் வரும். ஸோ ஐ 9, ஐ 9, ஐ அப்படின்றது 9. இது வந்து ஜியோ அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ஜியோ 10, ஜே வந்து 10 ஜியோ அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் as usual கே வந்து 11, கே 11. ஸோ ஊடல எல்லா நம்பருமே நம்ம என்ன செஞ்சணும், மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. எல்லா நம்பருமே நம்ம மனப்பாடம் பண்ண போகிறதும் கிடையாது. பர்டிகுலராக ஏதாச்சும் ஒரு நம்பர், இப்போ நமக்கு G7 தெரியும், ஹைட்டு தெரியும், I9 தெரியும், J10 தெரியும். இந்த பக்கம் என்ன தெரியும், எம் அப்படின்றது 13 நம்பர்னு தெரியும். ஸோ இந்த நம்பர்லாம் நம்ம மனப்பாடம் பண்ணணும் அவசியம் கிடையாது. அப்போ எம்முக்கு முன்னாடி உள்ள நம்பர் தான் என்னது, எல், இது 12. ஸோ இதுலேருந்து ஒரு 3 நம்பரு, இதுலேருந்து ஒரு 3 நம்பர், இதுலேருந்து 3 நம்பர் ஈஸியாக மெமரி பண்ணலாம். எந்த நம்பர் எதுக்கு எடுத்து வரும் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். அதனால் இது ஒரு மேட்டரே கிடையாது. ஸோ இப்போ இங்கே வருவோம். ஸோ இந்த பக்கம் நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, இப்போ டி இருக்குது. இப்போ T20, டி அப்படின்னா T20. அப்போ 20 20வது எழுத்து என்னது, 20வது எழுத்து என்னது வரும், டி வரும். அப்போது 20வது எழுத்து டீனா இதுக்கு முன்னாடி உழுத்து என்ன வரும், எஸ். சாரி, டீக்கு முன்னாடி என்ன வரும், எஸ் வரும். ஸோ எஸ் அப்படின்றது 19. ஆர் அப்படின்றது ஒரு சின்ன ஷார்ட் வச்சுக்கோங்க. ஆர் அப்படின்றது ஆர்ட், ஆர் அப்படின்றது ஆர்ட் 18, ஆர்ட் 18 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆர் 18, ஆர் 18 அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு முன்னாடி உள்ளது தெரிஞ்சிச்சுன்னா யூ, உங்களுக்கு வயசு 21, U21, U21, உங்களுக்கோட வயது 21, உங்களுடைய வயது 21, U21 அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த லாஸ்ட் உள்ள நம்பர் என்னது, 26ன்னு தெரியும். ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள நம்பர் 25ன்னு தெரியும். ஸோ இதெல்லாம் அப்படியே நீங்கள் என்ன செஞ்சிடலாம், இதுக்கு முன்னாடி உள்ள நம்பர்ஸ் எல்லாமே நீங்கள் மெமரி பண்ணலாம். ஸோ இந்த பக்கம் நமக்கு என்ன தெரியும், இது 14 அப்படின்னு தெரியும். இது என்னது, 14 அப்படின்னு தெரியும். ஸோ இதுக்கப்புறம் உள்ளது எல்லாமே நமக்கு என்னது, ஈஸி தான். இந்த பக்கம் என்னது, ஆர் வரைக்கும், ஆர் 18 தெரியும். ஸோ இதுலேருந்து 3 நம்பர் வரைக்கும் நம்ம என்னது ஈஸியாக மனப்பாடம் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஏபிசிடியை நம்பர் வைஸாக மனப்பாடம் பண்ணுறது அப்படின்றது இப்படி தான் மனப்பாடம் பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் உங்களுக்கே தெரியும் ஒரு நம்பர் எப்படி எந்த லெட்டர் எத்தனை இடத்துல வரும்னு கேட்டால் என்ன செஞ்சிருவீங்க, ஈஸியாக சொல்லிடுவீங்க. ஸோ மறுபடியும் திரும்ப சொல்கிறேன், G7 ஹைட்டு அப்படின்றது ஹச், ஜியோ J10 வச்சுக்கோங்க, M13 N14, T20 U21, உங்களுக்கு 21, ஆர் ஆர் அப்படின்னா 18, R10 அப்படின்னு வச்சுக்கோங்க. N அப்படின்றது 14, ஆல்ரெடி சொன்னதான். Z 26. ஸோ இதுலேருந்து முன்னாடி வரும்போது உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ நம்பர்ஸை இப்படி தான் நம்ம மெமரி பண்ணி ஆகணும். ஃபர்ஸ்ட் உள்ள நம்பர்ஸ் எல்லாமே நீங்கள் இது வரைக்கும் ஈஸியாக சொல்லி பார்த்துடலாம். ஊடால ஏதாச்சும் ஒரு நம்பர் கேட்டால் மட்டும்தான் தெரியாது, அதை ஈஸியாக நம்ம என்ன செஞ்சிடலாம், பார்த்துடலாம். ஸோ இந்த ஏபிசிடியை பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த மாதிரி சம்ஸ் வரும் அப்படின்னா ஒரு நிறைய சம்ஸ் பார்த்துக்கலாம். இதே இது மாதிரி தான் சம்ஸ் வரும். அதில் என்னென்ன சம்ஸ் வருதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ ஒரு மாடல் ஃபஸ்ட்டு பார்ப்போம். BE G K ஈஸ்ட்டு, வேற என்ன நம்பர் கொடுக்கலாம் இதில், AD F J அப்படி இருக்குது அப்படின்னா இங்கே என்ன வரணும், PSBY, இது என்ன வரும் அப்படின்னு. ஸோ இங்கே நம்பர் பாருங்கள் என்ன பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க, ஏக்கு முன்னாடி உழுத்த, ஏக்கு முன்னாடி என்ன இருக்குது, சாரி பிக்கு முன்னாடி என்ன இருக்குது, ஏ, பிக்கு முன்னாடி ஏ இருக்குது. ஓகே, அடுத்து என்ன இருக்குது, இக்கு முன்னாடி என்ன எழுத்து வரும், டி வரும். ஜிக்கு முன்னாடி என்ன வரும், எஃப் வரும். கேக்கு முன்னாடி ஜே. ஸோ அதை தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே தான் இங்கேயும் பண்ண போகிறோம். ஓக்கு முன்னாடி, அதாவது பிக்கு முன்னாடி என்ன எழுத்து வரணும், பிக்கு முன்னாடி எழுத்து என்ன வரணும், ஓ வரணும். ஓகேவா. அடுத்து எஸ்ஸுக்கு முன்னாடி என்ன வரணும், ஆர் வரும். யூக்கு முன்னாடி என்ன வரும், வி வரும். ஒய்க்கு முன்னாடி என்ன வரும், ஒய்க்கு முன்னாடி எக்ஸ். ஸோ இதுதான் ஆன்சர் இதுக்குள்ள. ஸோ இதுக்குள்ள முன்னாடி அதாவது -1 என்ன வரும், -1. எல்லாமே என்னது, -1. இது ஏபிசிடியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் கண்டுபிடிச்சலாம். -1 வரும், இல்லை -2 வரும், இல்லை எப்படி வரும் அப்படின்னா +1 -1 +1 -1 அப்படி வரும், இல்லை அப்படின்னா +2 -2 அப்படி வரும். இதுவும் போக இன்னொரு மெத்தட் என்ன இருக்குன்னா 1 + 3 + 5 + 7 + 9 +. ஸோ இந்த மாதிரி ஒரு மெத்தட் போகும். 1 + 3 + 9 + 3 அப்படியே ஒரு மெத்தட் போகும். இது போக இன்னொரு மெத்தட் இருக்குது. என்ன அப்படின்னா இதே இதில் 2 + 4 + 8 + அப்படின்னு இருக்கும். இல்லை அப்படின்னா இப்போ ஏ இருக்குன்னா ஏயிலேருந்து 15வது நம்பர் என்ன, ஏயிலேருந்து ஒரு 15வது நம்பர் கொடுத்து அதுக்கப்புறம் 16 17 18ன்னு வரலாம். இல்லை எப்படி வரலாம் அப்படின்னா 16 17 18ன்னு வராமல் 15
அதுக்கப்புறம் 17, 19. ஸோ இப்படி வரலாம். ஸோ ஏபிசிடியை பொறுத்த வரைக்கும் இதுதான் கேட்க முடியும், வேற எப்படியுமே கேட்க முடியாது. ஸோ இந்த மெத்தடை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அனாலஜி அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதில் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா அந்த கொஸ்டினை என்ன செஞ்சிடக்கூடாது, மிஸ் பண்ணவே கூடாது. ஸோ ஆல்ரெடி நம்ம இங்கே எழுதியிருந்தோம் ஒரு நம்பர்ஸு. ஸோ இந்த நம்பர்ஸ் எழுதியிருக்கோம் அப்படின்னா இன்னொரு மெத்தட் எப்படி கேட்பாங்கன்னா, இப்போ ஏஇஜெட் என்ன கொடுத்துருப்பாங்க, ஏஇஜெட்டு, ஒய்பி, எக்ஸு, WD கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இதுக்கு அடுத்து என்ன வரும்னு கேட்பாங்க. அப்போ என்ன வரும், விக்கு நேரம் என்ன இருக்கும், இருக்கும். அப்போ விஇ வரும். அதுக்கப்புறம் யூஎஃப். ஸோ இப்படி ஒரு ஃபார்மேட், இது ஒரு மெத்தட், இப்படியும் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய மெத்தட்லாம் கிடையாது, இவ்வளோதான் மொத்தமே. ஏபிசிடியிலேருந்து ஏதாச்சும் அனலைஜி கேட்டாங்கன்னா மொத்தமாகவே இவ்வளோதான் மெத்தடு. நம்ம இன்னும் ஒரு 2-3 சம்ஸ் பார்த்துருவோம். அடுத்து ஒரு சம்ஸ் பார்ப்போம். என்ன அப்படின்னா ABCD ஈஸ்ட்டு, இதுக்கு என்ன அப்புறம் NPRT. ஓகே, இதுக்கப்புறம் இதுக்கு அடுத்து உள்ளது FGHI. இப்படி ஒரு இது இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, ஏலேருந்து எத்தனாவது இது, 14வது எழுத்து தான் என்னது, N. பியிலேருந்து இது எத்தனாவது எழுத்து, 10. அப்போ இங்கே எப்படி போகுது, NOPQRST அப்படி தான் இருக்கணும். எண்ணுக்கு அடுத்து எங்கே இருக்குது, நம்ம எழுதிட்டு போகலாம், இங்கே ஆல்ரெடி இருக்கலாம். என்ன வருது, எண்ணுக்கு அடுத்து O விட்டாங்க, அடுத்து என்ன வருது, P வருது. பியிலேருந்து Q விட்டு அடுத்து என்னது R எழுதியிருக்காங்க, அதுலேருந்து என்ன வருங்க, எஸ்ஸை விட்டுட்டு T எழுதிருக்காங்க. அப்போ 1 விட்டு 1 எழுதியிருக்காங்க. ஸோ 14 நம்பர் மட்டும் கண்டுபிடிச்சா போதும், அதுக்கப்புறம் எப்படி எழுதிருக்கான்னு போதும். ஸோ அதே மெத்தட் தான் இங்கேயும் எழுத போகிறோம். என்ன பண்ண போகிறோம், இங்கேயும் இதே மெத்தட் தான். அப்போ 14வது நம்பர் தான் நமக்கு என்னது, பேஸு. ஸோ எஃப்லேருந்து 14வது நம்பர் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சாலே இது என்னது, இதுக்குள்ள ஆன்சர் எழுதும். ஸோ இதுக்குள்ள ஆன்சரை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிவிட்டேன் மெத்தட் என்னன்னு சொல்லிட்டேன். இதுக்குள்ள ஆன்சர் மட்டும் சால்வ் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, அடுத்து பிளாக்டு, BLOCKED ஈஸ்ட்டு, YOLXBBW இப்படி ஒன்று இருக்குது. ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு டேஷ் போட்டு OZFMXS இப்படி இருக்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு மெத்தட் சொன்னோம். என்ன சொன்னோம், இசட்டுக்கு நேரம் என்ன இருக்கும், A இருக்கும், பிக்கு நேரம் Y, சிக்கு நேரம் X. ஸோ அதே தான் இங்கேயும் இருக்கும். ஸோ அதை தான் இப்போ இங்கே பண்ண போகிறோம். என்ன இருக்குது, பிக்கு நேரம் என்ன இருக்குது, Y இருக்குது. பிக்கு நேரம் Y இருக்கா. அடுத்து என்ன இருக்குது, எல்லுக்கு நேரம் O, எல்லுக்கு நேரம் O. இப்போ ஓக்கு நேரம் என்ன வரும், எல்லு தான் வரும். ஸோ அடுத்து மறுபடியும் என்ன இருக்குது, சிக்கு நேரம் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் எக்ஸு. அடுத்து என்ன இருக்குது, கேக்கு நேரம் P, ஈக்கு நேரம் B, டிக்கு நேரம் W. ஸோ இதே மெத்தடில் தான் இங்கேயும் என்னது எழுத போகிறோம். ஸோ இங்கே என்ன இருக்கும், ஆல்ரெடி ஓக்கு நேரம் என்ன எழுதியிருந்தோம், ஓக்கு நேரம் என்ன எழுதியிருக்கோம், எல் எழுதியிருக்கோமா. அப்போ ஃபஸ்ட்டு என்ன வரும், எல். ஃபஸ்ட்டு என்ன போட்டுடலாம், எல் போட்டுடலாமா. ஓகே, நெக்ஸ்ட்டு இசட்டுக்கு நேரம் என்ன பார்த்தோம், ஆல்ரெடி ஏ பார்த்துருந்தோம். அப்போ எஃப்க்கு நேரம் என்ன வரும், எஃப்க்கு நேரம் என்ன வரும், இங்கே பாருங்கள் யூ வருதா, எஃப்க்கு நேரம் யூ வந்துடும். ஸோ எம்முக்கு நேரம் என்ன வரும், என். நம்ம எப்படி எழுதினாலும் என்ன வரும், எம்முக்கு நேரம் என்னு தான் வரும். இல்லை, எம்முக்கு நேரம் என்ன வரும், இங்கே எம்முக்கு நேரம் என்ன வருது, W வருது. ஸோ ஓகே, எம்முக்கு நேரம் W வருது. எக்ஸுக்கு நேரம் என்ன வரும், ஆல்ரெடி இங்கே எழுதிருப்போம்ல, சிக்கு நேரம் எக்ஸ் அப்படின்றத எழுதிருப்போம். ஸோ எக்ஸுக்கு நேரம் இங்கே என்ன வரும், சி வரும். அதுக்கப்புறம் இங்கே என்ன வரும், எஸ்ஸுக்கு அடுத்து ஹச், எஸ்ஸுக்கு நேரம் ஹச். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா இந்த சம்ஸை ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ அனாலஜி அப்படின்றது ஆல்பபெட்டிக்கில் இவ்வளோ தான். ஸோ இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. +1 +2 +3 போடலாம், இல்லை 1 3 5 7 போடலாம், 2 4 6 8 போடலாம், இல்லை வேறு எப்படி போகலாம், ஆல்டர்னேட்டாக போடலாம். ஸோ இந்த நீங்கள் இதில் மெயினாக நீங்கள் அந்த அனாலஜி சால்வ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு மெத்தடு மட்டும் தெரிஞ்சால் போதும், ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணிடலாம், கிளியர் பண்ணிடலாம். இந்த ஒரு சம்ஸ் இதில் இந்த மாதிரி சம்ஸ் கேட்டாங்க அப்படின்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ இதில் மூணாவதாக ஒரு மெத்தட் இருக்குது, என்னென்னா வேர்ட்ஸ். மூணாவது ஒரு மெத்தட் தான் வேர்ட்ஸ். அதாவது இங்கிலீஷ் லெட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருப்பாங்க, இங்கிலீஷ் லெட்டர்ஸு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை மட்டும் நீங்கள் கிளியராக படிச்சுக்கிட்டாலே போதும். ஒன்றும் இல்லை, இதில் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் இதை மட்டும் தெரிஞ்சால் போதும். நீங்கள் அடிஷ்னலாக எதுவுமே படிக்கணும். நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் ஜிகே படிச்சிருக்கீங்களா, அந்த ஜிகே தான் உங்களுக்கு கொஸ்டினாகவே இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு நாடு இருக்குது அப்படின்னா, நாட்டோட தலைநகரம், நாடு அதோட தலைநகரம். ஸோ இது ஒன்று என்னென்ன படிக்கணும்னு சொல்லிடுறேன், இதெல்லாம் படிச்சிருங்க. ஸோ ஒரு அனாலஜி நீங்கள் எழுதணும் அப்படின்னா இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நாடு ஒரு தலைநகரம்,
அதுக்கப்புறம் ஒரு தனிநபர், தனிநபராக இருக்கலாம். ஸோ அந்த தனிநபரோட குழுவோட பேர் என்ன? தனிநபர் இல்லை அவங்களோட டீமாக இருக்கலாம். 3 விளையாட்டு. 3 அப்படின்றது விளையாட்டு, அதோட விளையாட்டு திடல். அந்த இப்போ கிரிக்கெட் கிரவுண்டுன்னு சொல்லுவோம்ல, அப்போ பாக்ஸிங்க்கு என்ன இடம் வரும், கபடிக்கு என்ன வரும், பேஸ்கெட் பாலுக்கு சொல்லுவோம்ல கோர்ட்டில், அந்த மாதிரி சொல்கிற மாதிரி அதோட இடம். விளையாட்டுத்துக்கான இடம். 4 நாடு, அதோட நாணயம். ஸோ இந்தியாவோட ரூபியா அப்படின்னு சொல்கிறோம், இந்தியா வந்து ரூபாய் சொல்கிறோம். அதே மாதிரி அமெரிக்க டாலர் அப்படின்ற மாதிரி நிறையா விஷயங்கள் சொல்கிறோம்ல. ஸோ அது மாதிரி நாடு, நாணயங்கள் அப்படின்றத முக்கியமானதாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் விலங்கு. ஸோ விலங்கு, எந்த விலங்கு, அதோட குட்டி பேர் என்ன? தமிழில் நம்ம மரபு பிள்ளைகள் படிச்சிருப்போம்ல, குட்டி ப்ளஸ் அதோட ஓசை, அது எந்த மாதிரி சவுண்டு விடும். இப்போ எருமை எக்காலம் விடும், அது மாதிரி சொல்ல மயில் அகவும் குயில் கூவும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது மாதிரி அதோட ஓசை, அதோட சின்ன வயசு, அதாவது குட்டியோட பேர், கன்று குட்டி அந்த மாதிரி சொல்லல. ஒவ்வொன்றுக்கும் சிங்கக்குருளை, புலிப்பறல் அப்படின்னு சொல்லல. ஸோ அந்த மாதிரி உள்ளதா படிச்சுக்கணும். அது பறவைகளுக்கும் பொருந்தும், ப்ளஸ் தாவரங்களுக்கும் அதே மாதிரி தான். 6வது ஒரு விஷயம் என்னென்ன அப்படின்னா வேலை. நம்ம பார்க்குற வேலை, அதற்கான கருவிகள். வேலைக்கான கருவிகள். என்ன வேலை பார்க்குறோம், அந்த வேலைக்கு என்ன கருவி நமக்கு தேவைப்படும். ஒரு ட்ரெஸ்ஸு தைக்கணும்னா ஒரு டெய்லர் மிஷின் தேவை. ஒரு ட்ரெஸ்ஸு தைக்கணும்னா நமக்கு என்னது, ஒரு டெய்லர் மிஷின் தேவை. ஒரு மரம் அறுக்கணும்னா நமக்கு ஒரு ரம்பம் தேவை. ஸோ அந்த மாதிரி சொல்லுவோம்ல. ஸோ அதற்கான ஒரு வேலை, அந்த வேலைக்கான கருவிகள் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஆண்பால், பெண்பால் தெரிஞ்சுக்கோங்க. ஆண்பால், பெண்பால். ஆண்பால் என்ன பேர், பெண்பால் என்ன பேர். அது தமிழில் கிட்டத்தட்ட மாறுள்ள. பசுன்னு சொல்லுவோம், காளைக்கு காளைன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி எது ஆண்பால் எது பெண்பால் அப்படின்றத பார்த்துக்கோங்க. அது முக்கியமானது. ஸோ அதுக்கப்புறம் உருவாக்குபவர். அதுக்கப்புறம் அவர் என்ன உற்பத்தி பண்ணுவார். இப்போ டெய்லர் என்ன பண்ணுவார், டெய்லர் அப்படின்றது ஒரு சட்டை தப்பார். ஒரு ஆசாரி அப்படின்றவர் என்ன செஞ்சார், ஒரு கட்டில் செய்வார், மேஜை செய்வார், நாற்காலி செய்வார். அந்த மாதிரி இது. ஒரு சிவில் இன்ஜினியர் அப்படின்றது கட்டடம் கட்டுவார், டிசைன் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஒரு உருவாக்குபவர், அவரால் உருவாக்கப்படும் பொருட்கள் என்னன்னு நம்ம பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் படிப்பு, அதோட பிரிவு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இப்போ என்னன்னா எதை பற்றி என்னென்ன படிக்கிறோம். செரிக்கல் படிச்சிருப்போம், ஓடண்டாலஜி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் படிச்சிருப்போம், ஜெனட்டிக்ஸ் படிச்சிருப்போம், பேத்தாலஜி படிச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. எதுக்கு படிக்கிறோம், எந்தெந்த பிரிவு எதை பற்றி சொல்லுது அப்படின்றத படிச்சுக்கணும். ஸோ இதெல்லாமே நம்ம ஜிகேல படிக்கிறது தான். படிப்பு, அதோட பிரிவுகள், அதை பற்றி படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் கருவி, அதோட அளவீடு. இப்போ எந்தெந்த கருவி எதை அளக்க பயன்படுது. அழுத்தத்தை அளக்க என்ன பயன்படுத்துகிறோம், நம்மளோட ஹார்ட் பீட் அளக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம், வேற என்ன இருக்கு, இஜிஜி எதுக்கு எடுக்கிறோம், இசிஜி எதுக்கு எடுக்கிறோம், அது மாதிரி இப்போ இஇஜி எதுக்கு எடுக்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கருவிக்கும் என்னென்ன பயன்கள் அப்படின்றது. இப்போ ஒரு மெஷரிங் டேப் இருக்குன்னா அந்த டேப் வச்சு என்ன எடுப்போம், அளவு எடுப்போம், நீளம் எடுப்போம், அந்த மாதிரி. ஸோ அதோட பர்பஸ் கருவி, அதனால என்ன மெஷர்மெண்ட் நம்ம எடுக்கிறோம் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நோய், அந்த நோய்க்கான காரணி. நோய் மற்றும் நோய்க்கான காரணி, இது ரொம்ப முக்கியம். ஒரு நோய் வருதுன்னா அந்த நோய் எந்த வைரஸால் வர நோயா, பாக்டீரியாவால் வர நோயா நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். ஸோ அது எந்த வைரஸ் எந்த பாக்டீரியான்னு படிச்சுக்கணும். இது பூஞ்சைகள் வருதா, பாக்டீரியாவில் வருதா, இல்லை வைரஸில் வருதா, இல்லை புரோட்டோசோவால் வருதா அப்படின்ற மாதிரி டீட்டெயில்ஸாக படிச்சுக்கணும். ஸோ அதுதான் இதுலேயும் வரும். நோய் மற்றும் நோய் காரணி தெரிஞ்சால் அதுவும் ஒன்று முக்கியமானது. அதுக்கப்புறம் என்னன்னா ஒரு பொருள், அதை கண்டுபிடிச்சது யார், அதை கண்டுபிடிப்பாளர்கள். ஸோ இந்த விஷயங்கள் தெரிஞ்சால் போதும், நீங்கள் என்ன பண்ணிடலாம், இந்த வேர்ட்ஸில் கேட்டுற இந்த அனாலஜியை ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஸோ இவ்வளோதான் அனாலஜி அப்படின்றது, மொத்தமாகவே இவ்வளோ தான். ஸோ ரொம்பலாம் கஷ்டமாலாம் இருக்குது அனாலஜி அப்படின்றது, சிம்பிளாக தான் இருக்கும். இருக்கிற ஈஸியான ஒரு கொஸ்டின் ஏரியா அப்படின்னா இந்த அனாலஜி தான். ஸோ இந்த அனாலஜியை பொறுத்த வரைக்கும் ஒரு கொஸ்டின் எப்படி கேட்டாலும் இப்போ எழுதிடணும் நீங்கள். ஸோ அதை மட்டும் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. நல்லா ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க, ரெகுலராக சைக்காலஜி போட்டுகிட்டே இருங்க. ஸோ இப்போ இதில் ஒரு சின்ன விஷயம் பார்ப்போம், ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். இப்போ என்ன இருக்குது அப்படின்னா, மேங்கோ அப்படின்னு வச்சுக்கோ. மேங்கோ அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது, இது ஃப்ரூட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பொட்டேட்டோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு கேட்குறாங்க. இப்போ அது கம்பேரிசன் பண்ணணும். என்ன கம்பேரிசன் பண்ணணும், மேங்கோ அப்படின்றது ஒரு பழம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பொட்டேட்டோ அப்படின்றது என்னது, மேங்கோ ஒரு மாம்பழம் ஒரு பழம் அப்படின்னா உருளைக்கிழங்கு என்ன இதில் வரும், வெஜிடபிள்ஸில் வரும். எதில் வரும், காயில் வரும். இதில் வரும், காயில் வரும்.
காய்கறியில் வரும். இது இன்னொரு விஷயமாவும், இது 2 விஷயமா யோசிக்கலாம். இப்போ பொட்டேட்டோ அப்படின்றது நம்ம 6th படிச்சிருக்கோம். பொட்டேட்டோ அப்படின்றது எதுலேருந்து ஃபார்ம் ஆகுது? அது ஒரு தண்டு வகையை சேர்ந்தது. எது? வெஜிடபிள்ஸில் வரும். வெஜிடபிள்ஸில் அது எந்த மாதிரி இது? அது ஒரு தண்டு அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஸ்டெம்மு, இது என்னது? ஸ்டெம்மு அப்படின்றதான் இதுக்கு என்னது கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு இன்னொரு கொஸ்டின் பார்ப்போம். இப்போ ஒரு நியூஸ் பேப்பர் இருக்குது. நியூஸ் பேப்பர், ப்ரெஸ்ஸு, நியூஸ் பேப்பரு, ப்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் கிளாத்து எதோட தொடர்புடையதுன்னு கேட்குறாங்க. இப்போ நியூஸ் பேப்பரு ப்ரெஸ்ஸோட தொடர்புடையது அப்படின்னா கிளாத் எங்கே ரெடி பண்ணுவாங்க? நியூஸ் பேப்பர் எங்கே ரெடி ஆகுது? முதல்ல நியூஸ் பேப்பர் ப்ரெஸ்ஸு, அதாவது ஒரு ப்ரெஸ் பிரிண்டிங்ல இருந்து தான் நியூஸ் பேப்பர் வெளியில் வரும். ஸோ அப்போ நியூஸ் பேப்பர் எங்கே ரெடி ஆகுது அப்படின்னா ப்ரெஸ்ல இருந்து ரெடி ஆகுது. அப்போ கிளாத் எங்கேருந்து ரெடி பண்ணுவாங்க அப்படின்னா மில்லில் இருந்து. எங்கேருந்து? ஸ்பின்னிங் மில்ல இருந்து வரும். இல்லை அதுக்குன்னு தனியாக ஆயத்தாடிகள் மில் இருக்குல்ல, அங்கேருந்து வரும். ஸோ அப்போ கிளாத் அப்படின்றதுக்கு என்ன வரும்? மில்லு அப்படின்னு வரும். ஸோ இது ஒரு மாடல். ஸோ அடுத்து ஒன்று பார்ப்போம். எனர்ஜி. எனர்ஜினா என்ன? ஆற்றல். எனர்ஜினா என்ன? ஆற்றல். ஓகே. எனர்ஜி ஜூல். எனர்ஜி ஜூல் கொடுத்தா ரெசிஸ்டன்ஸ் என்னது? ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது என்னது? மின்தடை. ரெசிஸ்டன்ஸ் ஒன்றும் இல்லை, மின்தடை தான். ஸோ இது என்ன வரும்? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? இதோட யூனிட் ஆற்றலின் அலகு என்ன தெரியும் நமக்கு? ஜூல் அப்படின்றது தெரியும். ஆற்றலின் அலகு ஜூல் அப்படின்னு தெரியும். ஸோ அப்போ மின்தடையின் அலகு என்னது? ஓம். மின்தடையின் அலகு ஓம். ஸோ இவ்வளோதான். ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப நீங்கள் பேசிக்ஸாக தான் இருக்கும். கம்பேரிசன் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக தெளிவாக எடுத்து பாருங்கள். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து குரூப்பில் ஷேர் பண்ணிடுறேன் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு. நீங்கள் அதில் உள்ள சம்ஸ் எல்லாமே நீங்கள் சால்வ் பண்ணிடுங்க. ஸோ இதில் வேறு ஏதாச்சும் இன்னும் கொஞ்சம் நம்மளை வந்து கஷ்டப்படுத்துகிற மாதிரி கேட்கணும்னா சிம்பிளாக ஒரே ஒரு விஷயம் தான். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லிவர், கிட்னி, அதுக்கப்புறம் ஹார்ட்டு, இங்கே ஒரு டேஷ் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆப்ஷனில் ஒரு 4 ஆப்ஷன்ஸில் என்ன கொடுப்பாங்க? லங்ஸு, அதுக்கப்புறம் என்ன கொடுப்பாங்க? இது ஏ ஆப்ஷன் வச்சுக்கோங்க, லங்ஸு. பி வந்து ஹியூமன், அதுக்கப்புறம் என்ன வச்சுக்கலாம்? சி வந்து மேன், இல்லை அதுக்கப்புறம் டி வந்து ஒரு அனிமல்ஸ் வச்சுக்குவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 4 ஆப்ஷனில் நமக்கு என்ன தோணும்? இதெல்லாமே என்னது? அப்போ மனுஷனுக்கு உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனுஷன், அதாவது ஹியூமன், மனிதன் அப்படின்னு சொல்ல என்ன சொல்லக்கூடாது? போற்றக்கூடாது. ஸோ இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? லிவர் அப்படின்றது மனுஷனோட ஒரு பார்ட்ஸ். லிவர், கிட்னி, ஹார்ட் அப்படின்றது நார்மலாக எல்லாருக்குள்ள ஒரு ஆர்கன்ஸ், அதாவது உறுப்புகள். இதெல்லாமே நம்ம உடம்புல உள்ள ஒரு உறுப்புகள். அப்போ இங்கே ஆப்ஷனில் என்ன இருக்குது அப்படின்னா உறுப்புகள் என்ன இருக்குது? லங்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்படி தான் எடுக்கணும். ஸோ லாஸ்ட் டைம் எஸ்ஐயில் கூட கேட்டிருந்தாங்க. வேர் அது வென் டயக்ராம்லையும் இதே மாதிரி தான் வரும். நீங்கள் கிட்டத்தட்ட அனாலஜி அப்படின்றது வென் டயக்ராம் படிச்சிங்கனாலும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் வரும். வேர், தண்டு, இலை அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் தாவரத்தோட உறுப்புகள் தான். இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு தாவரம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஒவ்வொன்றும் எதுக்குள்ள அடங்கும். அதே மாதிரி பிளானட்டு, சூரியன், சந்திரன் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் கொடுப்பாங்க. கோள்கள், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சின்ன கம்பேரிசன், அதாவது உங்களை யோசிக்கிற மாதிரி கொடுப்பாங்க. ஆனால் ஒன்றுமே இருக்காது. இந்த விஷயத்தில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக அனாலஜியில் ஒரு மார்க்கு கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர் அனாலஜி. லாஸ்ட்டாக கூட அனாலஜிலேருந்து ஒரு கொஸ்டின் வந்திருந்தது. குரூப் 2A கூட ஒரு கொஸ்டின் வந்திருந்தது அனாலஜியில். அந்த லாஸ்ட்டாக ஒரு டிவிஷன் மாதிரி வந்திருந்தது, ABCDன்ற மாதிரி வந்திருந்தது. கம்பேரிசன் பண்ணி தான் எழுதுகிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் அனாலஜி அப்படின்றது எப்படி நாங்கள் சைக்காலஜி எப்படி கேட்போம், குரூப் 2A மெயின்ஸ்க்கு சைக்காலஜி நாங்கள் எப்படி கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் நமக்கு குரூப் 2 ப்ரிலிம்ஸ்லேயே சொல்லிட்டாங்க. இப்படி தான் நாங்கள் வந்து சைக்காலஜி கேட்போம், அதனால் நீங்கள் ரெடி ஆகிக்கோங்க அப்படின்னு ஒரு அவேர்னஸ் மாதிரி தான் அந்த குரூப் 2 கொஸ்டின் இருந்தது. ஸோ அதனால் அனாலஜியை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். நல்லா படிங்க. திரும்ப சொல்கிறேன், ஆரம்பத்தில் சொன்ன ஒரே விஷயம் தான். மார்க் இவ்வளோ வரும் அவ்வளோ வரும் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. உங்களோட ஃபோக்கஸ், அதாவது நீங்கள் வந்து மெயின்ஸுக்கு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. வந்தால் மெயின்ஸை கன்டினியூ பண்ணுவோம், வரல அப்படின்னா குரூப் 2 படிப்போம், குரூப் 4 படிப்போம். அவ்வளோதான். அப்படியே கண்டினியூவாக படிச்சுட்டே இருங்க. கண்டிப்பாக ஒரு நாளைக்கு அரசாங்க வேலை வாங்கிடுங்க. ஸோ இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா தாராளமாக எனக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆல்ரெடி நாளைக்கு உங்களுக்கு அனாலஜி டெஸ்ட் கொடுப்போம். இல்லாட்டி நாளை கழிச்சு வெள்ளிக்கிழமை உங்களுக்கு வந்து அனாலஜி டெஸ்ட் கொடுத்துருவோம். நீங்கள் அதை எழுதுகிற மாதிரி இருக்கும். அதில் ஏதாச்சும் அடிஷ்னலாக டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணலாம். தேங்க்யூ.